ஹர ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் சித்திரகுப்தன் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் பணியை தொடங்குகிறார். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருப்பது எப்படி அப்படின்னு பார்ப்போம். சரியா? சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்திரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தாணியும் வரைய வேண்டும். சித்திரகுப்தா 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 என்று சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். அன்று உப்பில்லாத உணவுகளையே அனைவரும் உண்ண வேண்டும். பௌர்ணமி அன்று மாலையில் சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும். தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும். பயிற்றம்பருப்பு எருமைப்பால் சேர்த்து பாயாசம் செய்து நிவேதனம் செய்யலாம். படையலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்த கூட்டு நிவேதிக்க வேண்டும். தொடர்ந்து தீபாராதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும். குளிர்ந்த பானங்களை தயாரித்து சித்ரா பௌர்ணமி அன்று நண்பகல் ஏழைகளுக்கு பக்தர்களுக்கும் வழங்கினால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். விரதத்தோட பலன்களை அன்னைக்கு பார்ப்போம். சரியா? சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நிறைவேறும். ஆயுளை அதிகரிக்கச் செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு. மேலும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும், வறுமை அகலும், புண்ணியங்கள் சேரும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகளை இப்போ பார்ப்போம். சித்திரகுப்த வழிபாடு. சித்திரகுப்த வழிபாடு. சித்திரகுப்தனை வழிபடுவதன் மூலம் பாவ கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகரிக்க முடியும் என்பது நம்பிக்கை. கல்வியில் சிறந்து விளங்க விரும்புபவர்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் விநாயகரையும் சரஸ்வதியையும் வழிபடுவார்கள். தொழில் முனைவோர்கள் தொழில் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்காக சித்ரா பௌர்ணமி நாளில் முருகனையும் லட்சுமியையும் வழிபடுவார்கள். பொருளாதாரத்தோட வளம். சித்ரா பௌர்ணமி நாளில் தானம் தர்மம் செய்வதன் மூலம் பொருளாதார வளம் பெருகும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை. பௌர்ணமி அன்று ஏன் கிரிவலம் செல்ல வேண்டும் அப்படின்னு பார்ப்போம். பௌர்ணமி அன்று வலம் வருவது மிக பயனுள்ளதாக இருக்கும். ஜோதிடப்படி மனதை ஆள்பவர் சந்திர பகவானார். அதனால் தான் அவர் மனோகாரகன் என அழைக்கப்படுகிறார். சந்திரன் என்றாலே வசீகரம் என்று தான் அர்த்தம். உலகில் 84 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக வேதங்கள் கூறுகிறது. இவைகளுக்கு உயிர்ப்பு ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி. அந்த குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் வந்தால் உடலின் ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும். ஆத்ம பலம் உங்களுக்கு நிச்சயம் பெறும். அந்நாளில் மலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், மூலிகைகள், உயிராற்றல் உள்ள ஜீவ சமாதிகள், சித்தர்களின் ஆகர்ஷண சக்திகள் மூலமாக நம்முள் நல்ல மாற்றத்தை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும், உயிர்ப்பிக்கும். எப்படி கிரிவலம் செல்லணும் அப்படின்னு பார்ப்போம். பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் வந்தால் நாம் விரும்பும் சித்திகள் நம்மை வந்து அடையும். நள்ளிரவில் கிரிவலம் வந்தால் அஷ்டம சித்திகள் அனைத்தும் கிடைக்கும். கிரிவலம் செல்லும்போது வேகமாக செல்லாமல் ஒரு 9 மாத கர்ப்பிணி பெண் கையில் விளக்கு வைத்து பொறுமையாக எப்படி நடந்து வருவார்களோ அப்படித்தான் வர வேண்டும். அதாவது அமைதியாய் ஆனந்தமாய் எப்படி தன் வயிற்றில் உள்ள குழந்தையை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என நினைத்து பயபக்தியுடன் நடந்து வருவார்களோ அது போன்று நடந்து வர வேண்டும். இறை நினைவுடன் இறை மந்திரத்தை ஜெபித்தவாறு வலம் வாருங்கள். பொழுதுபோக்குக்காகவோ நட்பு உறவுகளுடன் அரட்டை அடித்தவாறோ சுற்றுலா செல்வது போன்ற மனப்பான்மையுடன் தயவு செஞ்சு செல்லாதீங்க. அவ்வளவும் பாவம். நிறைய இந்த மாதிரி கிரிவலம் போகிறவங்க கையில் ஒரு டேப் ரெக்கார்டரை எடுத்துக்கிட்டு திரைப்பட பாடல்களையும் பொழுதுபோக்கு பாடல்களையும் கானா பாடல்களையும் கேட்டபடி ஏதோ ஒரு கடமைக்கு மலை ஏறுறாங்க. அரட்டை அடித்து கொண்டு மது பழக்கங்கள், போத பழக்கங்களை உண்டவாறு மலை ஏறுறாங்க. தயவு செஞ்சு டைம் பாஸுக்காக போகாதீங்க. அவ்வளவும் பாவ கணக்கு. அந்த கணக்கை இந்த ஜென்மத்தினால உங்களால் தீர்க்க முடியாது.
இதை எச்சரிக்கையாக சொல்லலை. ஸோ புரியுங்களா? சொல்லணும் அப்படிங்கிற கடமை உணர்வோடு சொல்கிறேன். நீங்கள் அதை எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, கடமை உணர்வோடு அவர் சொல்கிறாரு, வழிகாட்டுறாரு, அதை நம்ம புரிஞ்சு கொள்வோம், நடந்து கொள்வோன்னு உணர்ந்தாலும் சரி. ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த கர்மா நீங்கள் தான் சுமக்கணும். ஆகையால் மலையில் ஏறும்போது பயபக்தியுடன் செல்லுங்க. சரியா? இறை நினைவுடன் இறை மந்திரத்தை ஜெபித்தவாறு வலம் வாருங்கள். பொழுதுபோக்குக்காகவோ நட்பு உறவுகளுடன் அரட்டை அடித்தவாறு சுற்றுலா செல்வது போன்ற மனப்பான்மையுடனோ செல்லாதீங்க. இதை தான் முன்னாடியே சொன்னேன், திரும்பவும் சொல்லியிருக்கேன். ஜோதி வடிவாய் ஒளிரும் அந்த சிவனே மலையாக அங்கே நிற்கிறார் என்ற உணர்வுடன் வலம் வாருங்கள். ஓகேங்களா? மலை ஜோதி அப்படின்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிவனுடைய ரூபம். அந்த ஒளியாக நம்மளை வழி காமிக்கிறாரு, நம்ம அரவணைக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தாலே சிவன்கிட்ட போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த உணர்கிற வரைக்கும் அமைதியுடன் 9 மாத கர்ப்பிணி பெண் எப்படி நடந்து போவாங்களோ அதே மாதிரி தவிர்ந்து போங்க. நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. சரியா? ஆண்களாக இருந்தால் மேலாடை இல்லாமல் கிரிவலம் செல்வது நல்லது. மேலும் பட்டு அல்லது கதர் ஆடையை அணிந்து கிரிவலம் வந்தால் நல்ல ஆற்றலை நீங்களும் பெற முடியும். கிரிவலம் செல்வதால் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம். சரியா? செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் இது வரைக்கும் செய்த பாவங்கள் அத்தனைக்குமே நீங்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். சரியா? உடலில் ஆரோக்கியம் மேம்படும். உடம்பில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் ஓகேங்களா செயல்பட ஆரம்பிக்கும். செயல்பட்டுக்கிட்டு இருக்க உறுப்புகளும் இன்னும் வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் சுழலும். சித்தர்களின் அருளானது கிடைக்கும். இந்த மலையிலையும் காட்டிலையும் ஈசன் இருக்கிற பக்கம்தான் சித்தருங்க உலாவிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கடைக்கண் பார்வைப்பட்டாலே மிகப்பெரிய அருள். ஆனால் அவங்களுடைய நேரடி பார்வைப்பட்டால் எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் பூரிப்போட நீங்கள் உள்நோக்குனீங்கனாலே அந்த ஆனந்தம் புரியும். அதனால் சித்தர்களுடைய அருளாசி நீங்கள் ஈசன் நினைவோடு போனீங்கனாலே உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? தொடர்ந்து போகும்போது வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஸோ இது எல்லாமே அந்த கிரிவலம் போகும்போது நீங்கள் உணர்வீங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாதம் கிரிவலம் போகிறது வேறு. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முழுவதுமாக ஈசன் உங்களோடு பவனி வருவார். ஆகையால் உணர்ந்து செல்லுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து ரூபத்திலும் வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.